பிக் பாஸ் சீசன் 8 கமலஹாசன் சார் அவர்கள் தொகுத்து வழங்க போறதில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் யாருப்பா இந்த சீசனை தொகுத்து வழங்க போறா, எந்த ஒரு ஆக்டர் வந்தால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும், ஏற்கனவே சிம்பு பண்ணியிருக்காரு, ஒருவேளை அவரவே மறுபடியும் கூட்டி வந்து பண்ண சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருந்த நிலையில் ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த ஒரு சீசனை தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியாவை ரொம்பவே சுற்றி வந்துட்டு இருக்கு. நீங்களுமே இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தில் சமீபத்தில் தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி மட்டும் கிடையாது, அவரோட டார்லிங்கான காதுமா, அதாவது நயன்தாரா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த 2 பேர்ல யார் தான் இதை பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி எழுதிட்டு இருந்த நிலையில் விஜய் சேதுபதி அவர்கள் கட்டாயம் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேனல் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே விஜய் சேதுபதி அவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு பெரிய ஷோவை தொகுத்து வழங்கியிருக்காரு. அந்த ஒரு அனுபவம் அவருக்கு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு ஷோவை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே பாயிண்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக இந்த ஷோக்கு இவர் சரியாக இருப்பாங்க அப்படின்னு இவரையே சூஸ் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் இப்போ எல்லாமே ஓகே ஆகிருச்சு. இவரை வச்சு ப்ரோமோ ஷூட் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீசனுக்கு இவருக்கு என்ன லுக் கொடுக்குறது, இதுக்கு முன்னாடி இவரோட படங்களில் இருந்த லுக்காகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ஒரு சாதாரண லுக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால இப்போ இவருக்கு லுக் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு லுக் டெஸ்ட் ஓகே ஆனதுக்கப்புறம் அவரை வச்சு ப்ரோமோ ஷூட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு ப்ரோமோ ஷூட் அடுத்தடுத்த வாரத்துக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு ஷோவை தொகுத்து வழங்க ரொம்பவே ஆர்வமாக காத்திருக்காராமா. அண்ட் இந்த ஒரு வாய்ப்புக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு டீம்கிட்ட சொல்லியிருக்காராமா. இப்போ ப்ரோமோ ஷூட்டுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் கூடிய சீக்கிரமே ப்ரோமோ ஷூட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கண்டஸ்டன்ட் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்துடும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு கரெக்டாக இருப்பாரா, ஒருவேளை நயன்தாரா அவர்கள் பண்ணியிருந்தா இது கரெக்டாக இருந்திருக்குமா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்தில் தலா அவர்கள் நடிச்சு வந்துகிட்டு இருக்க படம் தான் குட் பேட் அக்லி. அஜித் குமார் சார் நடிச்சு வந்துட்டு இருக்க படம் குட் பேட் அக்லி. இந்த ஒரு படம் ரொம்பவே விறுவிறுப்பாக படமாக்கப்பட்டு இருக்க இந்த ஒரு வேலையில் அந்த செட்ல இருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு. அதுதான் எஸ்ஜே சூர்யா அவர்கள் கூட அஜித் சார் இருக்க மாதிரியான ஒரு பிக். இந்த ஒரு பிக்கை பார்த்துட்டு ஒருவேளை குட் பேட் அக்லியில் எஸ்ஜே சூர்யா சார் இருக்காரோ, அவர் தான் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரோ அப்படிங்கிற டாக்ஸ் எழுந்துருச்சு. எஸ்ஜே சூர்யா அவர்கள் தொடர்ந்து இப்போ தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு, குறிப்பாக வில்லனாக பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால குட் பேட் அக்லிலையும் அவர் தான் வில்லனாக நடிக்க போறாரோங்கிற கேள்வி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு வாழ்க்கை கொடுத்தது அஜித் சார், அவர் கூட சேர்ந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணுங்கிறதான் ஆசை அப்படின்னு. அதுதானா இது இல்லை, இப்போ அவர் நிறைய படத்தோட ஷூட்டிங் அட்டன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த படத்தில் பக்கத்தில் இந்த படம் இருந்ததுனால சும்மா போய் பார்த்துட்டு வந்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ இந்த ஒரு போஸ்டர் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஜே சூர்யா அவர்கள் வில்லனாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு ஃபாரின் வில்லனை தான் டீம் தேடினுச்சு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருந்துச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.